உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்கே நீ உனக்கு இருக்கு. போடா போடா. ஏய் நான் அவளை லவ் பண்ணா உனக்கு என்ன? என்னமோ பெரிய இவனாட்ட வந்து அவளை காப்பாத்துறா. ஐயோ, 4-5 ரவுடி பசங்க என்ன கத்தியால குத்திட்டானுங்க. எப்படி நம்புறது? உனக்கு ஆபத்துன்னு நம்பிதானே நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணேன். டேய் தோர்கடா வாங்கடா. டேய் வாங்கடா. ஏய் ஏய் நில்றா. எங்கடா ஓடுற? ஏய் 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 அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலப்பா. கடைசியா வித்யா கிட்ட பேசினப்பா, அவ்வளவுதான். என்ன யாருப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது? நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க தான் உன்னை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அப்போ வித்யா அவ என்ன காப்பாத்த வரலையா? எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? அவ எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்லடா, வித்யா தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா. மாமா அவளை இங்கிருந்து அனுப்பிட்டா உண்மையும் அவ கூடயே போயிடும்னு நினைச்சியா? டேய் கொஞ்சம் பேசாம வித்யா தாண்டா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணா. அவன் மட்டும் டைமுக்கு வரலன்னு வை, நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. உனக்காக துடிச்சு போயிட்டாடா அவ. அப்பா இப்ப வித்யா எங்கப்பா? அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாடா. சஞ்சய், உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். அவ மட்டும் நீ உதவி கேட்கும் போதே வந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. உன்னை கேட்டு நாங்க கால் பண்ணதுக்கு அவ எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? ஏய் ஸ்னேகா, இது உண்மைதானே மாமா? அவ என்ன நமக்கு உதவியா பண்ணா? எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னா. ஏதோ அத்தை செஞ்ச புண்ணியம் சஞ்சய் இப்ப உயிரோட இருக்காரு. அண்ணி ப்ளீஸ், எனக்கு எல்லாமே தெரியும். வித்யாக்கு இன்னும் என் மேல கொஞ்சம் காதல் இருக்கு. நான் பண்ண முட்டாள்தனத்தால தான் முதல்ல அவ நம்பாம இருந்திருப்பா. ஆனா திரும்பி அவ வந்து என்னை காப்பாத்துவான்னு நம்பின. இப்ப அதான் நடந்திருக்கு. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு என் வித்யாவை பத்தி தெரியும். நீங்க சொல்ற எதையுமே நான் காதுல வாங்க மாட்டேன். அம்மா, என்ன நான் சஞ்சய்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? பேசுடா பேசு. ஏய் ஸ்னேகா வாங்க, எல்லாரும் வெளியே போலாம். வாங்க வாங்க. டேய் நீ பேசுடா பேசு. ஏய் அவன் தான் அவன் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன இங்க நிக்கிற? வெளியே போ போ போ. டேய் கூட்டி போடா. போ போ. போமான்றான்ல. வா ஸ்னேகா. நானும் வெளியே இருக்கேன். வாங்க. பேசுடா பேசு பேசு பேசு. ஏய் நம்ம இங்கிருந்து எதுவும் பேசக்கூடாது, சரியா? ரொம்ப வலிச்சுதாப்பா? வலிச்சதுமா. எப்போ வித்யா தான் என்னை காப்பாத்தினான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த வழியெல்லாம் போயிடுச்சுமா. மா, நான் வித்யா மனசுல இன்னும் இருக்கேம்மா. அவ
அவ எனக்காக துடிக்கிறாம்மா. எனக்காக கண்டிப்பா அழுது இருப்பாம்மா. நீங்க இதெல்லாம் மறைச்சாலும் எனக்கு தெரியுமா. ப்ளீஸ்மா, உங்க முடிவை மாத்திக்குங்க. இந்த கல்யாணம் வேணாம். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. வித்யா மனசு மாறி என்கிட்டே வந்துருவாமா. சஞ்சய், இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். இல்லம்மா, இப்ப என்கிட்ட இருக்க இந்த உசுறு வித்யா கொடுத்தது எனக்கு தெரியுமா. அங்கேயே நான் செத்துட்டேன். என்ன அவனுங்க கொன்னுட்டானுங்க. அதையும் மீறி இப்போ உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வித்யா கூட நான் வாழ்றதுக்கு தான். அவ அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பா. நான் அவ மனச மாத்துறேம்மா. அவ துணை இல்லாம நான் மட்டும் கஷ்டப்படலாமா? என் துணை இல்லாம அவளும் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. அது எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. உடனே இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. இந்த இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல, வித்யாவை நீங்க பார்த்திருக்கீங்கல்ல. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாமா எனக்காக. கோவில் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாமா அவ. அத மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்க. அவளை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. அப்பா, அக்கா, நிரஞ்சனா, மாமாக்கு ஒண்ணும் இல்ல தானக்கா? அக்கா, நீ மாமா போய் எங்கக்கா பாரு. இருக்காரு? நீ போய் பாரு. ஓ, என்னாச்சுமா சினேகா? மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு? யார் மாமா உங்களை இப்படி பண்ணா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற? எனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதா? அவருக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற? நிரஞ்சனா, அழாத. இப்போ அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் ஏன் நேரத்தை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.